குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி போகிக்காக செஞ்ச நான்வெஜ் மெனு பார்க்கலாம். சிக்கன் மட்டும் எடுத்து நான் இன்றைக்கி சிக்கன்லேயே ஒரு 6 டிஷ் செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் பெப்பர் மசாலா, தயிர் பச்சடி, கோலா உருண்டை, சிக்கன் கரண்டி ஆம்லேட், ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, ரசம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷெல்லாம் செய்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கோலா உருண்டைக்காக மிக்சியில் 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 கிராம்பு, 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4-5 சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு உப்பு போட்டு இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ சிக்கன் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் கடலை மாவு, கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். அதே போல் இப்போ சிக்கன் 65 செய்கிறதுக்காக மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, தயிர் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடி பண்ணி போட்டிருக்கேன். சிக்கன் 65 மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். பெப்பர் சிக்கனுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு சிக்கன் போட்டு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி. இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். நான் இங்கே 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிறேன். நல்லா கழுவி ஊற வச்சுக்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்காக பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, மராட்டி முக்கு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பிரியாணி பாத்திரம் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இங்கே 1.5 வெங்காயத்தை பொடி பொடியாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இங்கே ஒரு 6 பல் முந்திரி எடுத்து போட்டிருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு வதக்கிக்கிறேன். இப்போ 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சக்தி மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டையும் பிரியாணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா புதினாவோட ராஸ்மல் குறையணும். இப்போ இங்கே நான் 2 தக்காளியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே 4 லெக் பீஸோட ஒரு 1/4 kg சிக்கன் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மசாலாவில் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். சிக்கன் இங்கே நல்லா வேகணுன்னெலாம் இல்லை, மசாலாவோட கலந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இங்கே 1 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிறேன்.
தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தயிரை நல்லா கறியில் கலந்து வதக்கி விட்டாச்சு. இப்போ பிரியாணிக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டம்ளர் போல் அரிசி எடுத்திருந்தேன். 3 டம்ளருக்கு 4½ கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணியிலே தான் சிக்கன் வேகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியெல்லாம் தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக நல்லா தண்ணியில் கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் அரிசி உடையாது. இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ மெல்லமாக ஒரு கரண்டி எடுத்து கலக்கி விடுறேன். தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம தம் போட்டு தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் தண்ணி சுண்டினதும் ஒரு மூடி போட்டு பிரியாணியை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு தோசைக்கல்லை அடுப்பு மேலே எடுத்து வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. ஏற்கனவே நான் கீழே இறக்கி வச்சுருந்த பிரியாணியை தம் வைக்கிறதுக்காக தோசைக்கல் மேலே வச்சு வெயிட்காக இடிக்கிற இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிரியாணி இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சிக்கன் குழம்புல சிக்கன் கரண்டி ஆம்லெட் செஞ்சுக்கிறேன். அதுக்காக நான் இங்கே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். முட்டையில் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு 1/2 கைப்பிடி, ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சிக்கன் குழம்புலேருந்து சிக்கனை ஒரு 2 சிக்கன் போல் எடுத்து அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆம்லெட்டில் சேர்த்துருக்கேன். இப்போ நான் காலையிலே செஞ்சு வச்சுருந்த சிக்கன் குழம்புல ஆம்லெட்டில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கலந்து வச்ச ஆம்லெட் கலவையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே காலையில் செஞ்சு வச்சிருந்த கோலா உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன். கோலா உருண்டை சிம்லேயே வேக வச்சா நல்லா வெந்துடும். ஏன்னா சிக்கன் பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சிக்கன் கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காலையில் ஊற வச்ச சிக்கன் 65 அதே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். கோலா உருண்டை பொரிச்ச எண்ணெயிலேயே சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்கிறேன். சிக்கன் 65 ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சா நல்லா வெந்துடும். சிம்மில் வேக வச்சா ரப்பரியாக ஆகிடும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நான் எல்லா சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நான் இன்னைக்கு எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு.
நான் இன்றைக்கி போகிக்காக இன்னும் நல்லா லஞ்ச் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் பெப்பர் மசாலா, சிக்கன் கோலா உருண்டை, சிக்கன் கரண்டி ஆம்லெட், சிக்கன் குழம்பு இப்படின்னு சிக்கன்லேயே ஒரு 6 டிஷ் செஞ்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு போகியோட லஞ்ச் மெனு. போகி அன்னைக்கு காலையிலேயே பால் திரிஞ்சிருச்சு. பாலில் பால்கோவா செஞ்சுட்டேன். எக்ஸ்ட்ராவாக ஒயிட் ரைஸ், ரசம் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் மெனு அவ்வளோதான்.